ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தாங்க வந்திருக்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு இருக்க பெரிய கவலையாக நம்ம குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். வீடியோவில் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் ரெசிபி மட்டும் இல்லைங்க, சில டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் காய்கறி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. என்னென்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெசிபீஸோடு சேர்த்து டிப்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி. அதாவது இது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் பெரியவங்களுக்குமே நிறைய பேர்த்துக்கு வந்து என்னோட மனமும் டேஸ்ட்டும் பிடிக்கிறது இல்லைங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஸ்டீம் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது க்ரீனிஷாக இருந்ததுங்க. 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சங்காட்டி எல்லோயிஷாக மாறிடுச்சு. நீங்கள் வாங்கினோடனே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். சீக்கிரமே இது வெந்து வந்துடுங்க. ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியதில்லை, 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குழந்தைங்க காய்கறி சாப்பிட்ணும் அப்படின்னா முதல்ல மீல் பிளானில் அவங்களை இன்க்ளூட் பண்ணணுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போடும்போது குழந்தைங்கள கூப்பிட்டு வச்சு இந்த வாரம் என்னெல்லாம் சமைக்கலாம், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேளுங்க. இது மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்கும்னு வந்து நமக்கு ஐடியா கிடைக்குங்க. அது கூட சேர்த்து பிடிக்காத காயும் பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். அவங்களையும் சந்தைக்கோ இல்லை காய்கறி கடைக்கோ கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு காய்கறியும் பார்த்து வாங்க வைங்க. இப்போ ரெசிபீஸ்க்கு வரலாங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, இது கூட வந்து 1 முட்டை அல்லது 2 முட்டை, நம்ம எடுத்துருக்கிற ப்ரக்கோலிக்கு தகுந்த மாதிரி வந்து முட்டை எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்கிற காய்கறியோட கொஞ்சம் வந்து முட்டை அதிகமாக இருந்தது அப்படின்னா கல்லில் ஒட்டாமல் வருங்க. அன்றைக்கி ஒரே முட்டை தான் வீட்டில் இருந்தது. ஸோ கல்லில் கொஞ்சமாக அது ஒட்டிக்கிச்சு. நீங்கள் நல்லா எக்கு நிறைய சேர்த்துற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் தடவிட்டு பனியார பேனில் ஊற்றிடலாங்க. இப்போ மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு முதலே திருப்பிட்டேன். அதே வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக பனியார மாதிரி அழகாக திருப்பறக்கு வந்துச்சு. நிஜமாக சொல்கிறேங்க, இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நமக்குமே பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து ப்ரக்கோலி இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. நல்லா வெந்துடுறங்காட்டி சாப்பிட்றதுக்குமே சரி அவ்வளோ சூப்பராக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க. நான் செய்ய போகிற காய் பேரை சொன்னாலே நீங்கள் ஸ்கூல்லேயே கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறமான்னு சொல்லிட்டு கிளம்புற குழந்தைங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. சொரக்காதாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் அரைக்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மீதி காய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இப்படி எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாது. 2 நாள் கழிச்சு கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துருக்கிற அரைக்காயை நல்லா தோல் இது போல் சீவிடுங்க. நடுவில் கட் பண்ணி பார்த்துட்டு விதை முத்தாமல் இருந்ததுன்னா விதையோடு யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் இன்றைக்கி நான் வாங்கிக்கிற காய் வந்து கொஞ்சமாக விதை முத்தி போச்சு. விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சொரக்காயில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பெரியவங்க கூட வெயிட் லாஸ் இருக்கிறீங்க அப்படின்னா இதை அடிக்கடி சேர்த்திக்கலாம். அதுவும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது போல் நல்லா வந்து கேரட் துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட பாதி அளவுக்கு வந்து ஒரு கேரட்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் காம்பினேஷன் வந்து ரெண்டும் நல்லா இருக்குங்க. சுரைக்காய்க்கு பாதி பங்கு கேரட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீல்ஸில் பார்த்துட்டு தாங்க என் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ 2-3 வாட்டி செஞ்சுட்டேங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ பல்காக செஞ்சு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது கூட பொடிப்பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகாங்க. குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற பதத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். அதுதான் கரெக்டாக இருந்தது. இது கூடவே கொஞ்சமாக சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள், இது இன்னுமே வந்து டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் காரம் வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைகிற பதத்தை பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி காய்கறிகளை ஒழிச்சு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எதையாவது ஹெல்த்தியாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறது தான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பேனில் ஆயில் தடவிக்கலாம். கூடவே வந்து கருப்பு எள் ஆட் பண்ணிக்க, நீங்கள் வெள்ளை எள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை அது மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனங்காட்டி நல்லா பெரிய சைஸாகவே ஊற்றுறேன். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து எள்ளு இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. பாலை விட அதிக அளவு கால்சியம் எள்ளில் இருக்குது. வெய்ய காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பட் குளிர்காலத்தில் நல்லாவே ஆட் பண்ணலாங்க. இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளெல்லாம் வந்து சூட்டையெல்லாம் வந்து அதிகப்படுத்திடாது. இப்போ பாருங்கள், 1 சைடு மூடி வச்சு நல்லா வெந்துருச்சுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இது போல் மூடியில் போட்டு ஈஸியாக வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக தோசை கரண்டிலேயே எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குங்க. மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னோடய பாப்பாவுக்கு இது ரொம்ப
ரொம்ப ஃபேவரேட்டுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். கெச்சப் வச்சு கூட கொடுக்கலாம். பெருசாக ஊற்றினா திருப்பி போட வழினா இது போல் ஈஸியாக குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. சொன்னா மட்டும்தாங்க இதில் சுரக்காய் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். மற்றபடி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த எள்ளுமே வந்து உள்ளே போகிறதே தெரியாமல் உள்ளே போயிருங்க. பார்க்குறக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேன்கேக் மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் வச்சு தாங்க. இதை நிறையா ஊரில் மஞ்சள் பூசணி அப்படி கூட சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அரசாணிக்காயின்னு தான் சொல்லுவோம். இது வந்து கேரட் லெவலுக்கு பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாக இருக்குதுங்க. இதோட விதையில கூட நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இப்போ காய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். தோலை உரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறிடும் அப்படிங்கிறக்காக தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த அரசாணிக்காயில் இயற்கையாகவே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறனால வேக வச்சு தாளித்து கொடுத்தாலே சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவும் அரசாணிக்காயும் வேக வச்சுக்கலாம். பரங்கிக்காயினோட சில பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா ஒரு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நைஸாக சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் ஈஸியாக விட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க ஒரு மேஷர் வச்சு. சில ஸ்வீட் பொட்டேட்டோ நார் இருக்குங்க, அது நார் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. அந்த அரசாணிக்காயில் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து பிசையவே போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எப்போ கரெக்டாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வருதோ அது வரைக்கும் பிசைச்சிக்குங்க. தேவைப்பட்டால் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுங்க. கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது, அதிகமாக பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால. ஸோ அடிக்கடி இதை வந்து ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்திக்க பாருங்கள். இந்த மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க மாவு. நல்லா எண்ணெய் துறவிட்டு முறுக்கு அச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுலேயுமே நல்லா இது போல் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இதில் போட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் மாதிரி புழிஞ்சு எடுக்க போகிறோம். நான் இப்போ அது போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். உப்பு எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தாங்க இது மாதிரி புழிஞ்சு விடணும். நிறைய பேர் இது மாதிரி ஹோம்மேட் நூடுல்ஸ் செஞ்சோம்னா அடியில் போய் ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப வந்து இது மாதிரி போடணுங்க. எப்பயுமே நீங்கள் இது மாதிரி செய்யும்போது வந்து பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நுரையாட்ட பொங்கி வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு கொதிக்கும் போது ஒன்றும் ஒட்டவே ஒட்டாதுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தனித்தனியாக இருக்குன்னு. வெந்து வரும்போது நூடுல்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாயிருங்க. ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. அதுவே எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது குளிர்ந்தண்ணியில் நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா ஓவர் குக் ஆகாமல் இருக்குங்க. இதே மாவை நூடுல்ஸ் மாதிரி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிடிச்சோம் பார்த்தீங்களா, அப்படியே சப்பாத்தி மாதிரி திரட்டி போட்டு எடுத்துருங்க. அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் பேனில் கொஞ்சமாக பட்டரு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை தண்ணியில் கலக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ வந்து இது கூட வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் ட்ரை பண்ணலான்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். அதனால வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா இந்தியன் ஸ்டைலில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கூட வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே ஹோம்மேட் ஆரிகானோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையுமே போட்டுடலாங்க. ஹோம்மேட் ஆரிகானோ ஒன்றும் இல்லைங்க, கற்பூரவள்ளி இலையை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் வந்து அந்த ஆரிகானோ ஃப்ளேவர்லேயே இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் அப்பப்போ சீஸ் வந்து கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்துட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா ஆற கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அதே அப்போவே சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே பார்த்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே அவ்வளோ ஹெல்த்தியானது. ஸ்வீட் பொட்டேட்டோ, பரங்கிக்காய்னு எல்லாமே ரொம்ப நல்லது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாங்க. காலிஃப்ளவர் வச்சு தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பிடிக்காதவங்க கூட யாராவது இருப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்கள் வீட்லேயே ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு ஐடியா தாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் காலிஃப்ளவருக்கு தான் அதிகமாக வந்து மருந்தடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா மஞ்சள் தண்ணியில் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாங்க. வாஷ் பண்ணி சாப் பண்ணுற கேப்பில் இன்னொரு டிப்ஸுமே சொல்கிறேங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எடுத்த உடனே இது சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அதை வளர்க்குறதுலேருந்தே இன்வால்வ்
இன்வால்வ் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, தோட்டம் இருக்குது அப்படின்னா அவங்களையே காய்கறி செடி ஏதாவது போட்டு வளர்க்குறக்கு வந்து நீங்கள் வந்து ஊக்குவிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம வளர்த்த செடியில் ஒரு காய் பிடிச்சிருக்குது, அதை இன்றைக்கி சமைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து சாப்பிட்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்க. சரி இடமே இல்லை அப்படின்னா ஒரு க்ரோ பேக்கில் வெந்தயக்கீரை போடுங்க, அதுவே போதும். அதுவே வந்து உங்களுக்கு சூப்பர் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இத்தினோண்டு வெந்தயக்கீரை செய்கிற கூட இவ்வளோ எஃபோர்ட் போடணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைக்கலாம், அவங்க இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களே செடியெல்லாம் வளர்க்க சொல்லுங்கள். ஸ்க்ரீன் டைமையும் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா சாப் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகுக்கு பதிலாக வந்து சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். இதில் பச்சை வாசனையும் போகட்டும். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. சாப்பர் இல்லை அப்படின்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 2 பல் சுட்டா கூட போதுங்க. நயனைன்னு அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நரநரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து அப்படியே இதுலேயே ஓப்பன்லேயே வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து இது கறிமிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அது, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட ஒரு முட்டையோட ஊற்றி நீங்கள் சாப்பாடு கூட போட்டு கிளறி கொடுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை ஆற வச்சிடலாம். எப்பயும் போல் சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு கொஞ்சம் மொந்தமாக தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவில் இது மாதிரி இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சிடுறேங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மொந்தமாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்களா. இப்போ சென்டரில் வச்சுட்டு இது போல் வந்து நம்ம மோமோஸ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தி தேய்க்கும் போது மட்டும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாதுங்க. நல்லா ட்ரை பவுடர் மாவு வந்து நல்லா தூவி விட்டு மெல்லமாக தான் தேய்க்கணும். அப்போ தான் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் மெல்லிசாக தேய்ச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்போவுமே பட்டர் அப்ளை பண்ணி அதில் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி இப்போ வந்து காலிஃப்ளவரில் தான் பண்ணணும் இல்லை, காலிஃப்ளவரு அப்புறம் வந்து கேபேஜ், உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸுன்னு எல்லாத்துலேயுமே பண்ணலாம். பட்டாணி வச்சு கூட செய்யலாங்க. நீங்கள் செய்முறை மட்டும் பார்த்துக்குங்க. உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் மாற்றி மாற்றி உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கூட ஹோம்மேடு கெச்சப் ஆர் தயிர் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமாங்க. கேப்சிகம் குடமிளகாய் வச்சு தாங்க செய்ய போகிறோம். இதில் என்ன பிரமாதம், ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாலோ இல்லை நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாலோ உள்ளே போட்டால் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அழகாக அதை எடுத்து வச்சு சாப்பிட்ற குழந்தைங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், அப்புறம் குடமிளகா, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு, இதையுமே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமே வந்து பெரிய வெங்காயம் அப்புறம் அந்த கேப்சிகமே வெந்து வந்துடுங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாலே பார்த்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சத்துக்கள் இருக்குதுங்க. ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிதுன்னா அதையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் குடமிளகா தான் கிடைக்கும் எனக்கு அதிகமாக, அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நடக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடலையே பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து புளிங்க, தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிருச்சுங்க. இதை சட்னியை தாளிப்பு கொடுத்து நீங்கள் தோசைக்கு தொட்டு கூட சாப்பிடலாம். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தோசை ஊற்றிட்டு தோசைக்குள்ளே இது மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மசாலா தோசையெல்லாம் அக்கட்டை தாங்க நிற்கணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒன் சைடு தான் வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால மூடி வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து அப்படியே சாப்பிட்லாம், சட்னி வேண்டியதே இல்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவுமே கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க இந்த கேப்சிகத்தில். ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே சட்னியை லிக்விட் மாதிரி செஞ்சு சாலட்ஸில் கூட ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணலாம். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு தாங்க. இவ்வளோ நேரம் காரமாகவே பார்த்தாச்சுங்க, கொஞ்சமாவது இனிப்பாக வேணுங்கிறதுக்காகவே இந்த ரெசிபி போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதை 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு 10-15 போல் கொட்டை எடுத்து பேரிச்சம்பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும். பீட்ரூட்டை டைரெக்டாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட கலர் தாங்க. நிறைய ஃபுட்டில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கலரை பார்த்தாவே குழந்தைங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால இது மாதிரி வேறு வகையில் நிறையா வகையில் பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பேசருக்கு அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஊற்றிட வேண்டாம். இப்போ இது வந்து ஒரு பேனில் நெய் விட்டுட்டு அந்த அரைச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது, பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸே எனக்கு போதும்னு நினச்சா விட்டுருங்க.
எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுங்க. அதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இது போல் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடலாம். தண்ணியெல்லாம் வற்றி போய் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம். ஓவராக நெய் விட்டு கிளறினோம்னா அல்வா பத்துக்கு போயிருங்க. நமக்கு அது மாதிரி ஆக வேண்டியதில்லை. ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வீக்கு கவலையே இல்லைங்க. ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெட்டுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட டேஸ்ட் அதே மாதிரி தாங்க இருக்கும். ப்ரெட்லாம் அப்ளை பண்ணி சாப்பிடும்போது எனக்கு அந்த பழைய மெமரிஸ் தான் வந்துட்டு போச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கும் மேலே அதோட கலரை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கோஸை வச்சு தாங்க செய்ய போகிறோம். நான் எப்போயுமே முட்டைக்கோஸ் வந்து செய்யணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு இது போல் தோலை உரிச்சு எடுத்துக்குவேங்க. நம்ம ஹாஃபாக கட் பண்ணோம்னா அங்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இது போல் எடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. இப்போ சாப்பரில் போட்டு நல்லா இது போல் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், சீரகம், சோம்பு இது கூடயே வந்து பொடியை நறுக்கிற வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினது உடனே இஞ்சி பூண்டு விழுதை போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. முட்டைக்கோஸை இது போல் ஹைட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வெரைட்டி இருக்குங்க. இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறது ரொம்ப சிம்பிளான டைப்பு தான். இதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது கூட மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா இது வந்து வதங்கி வந்துடணும். இது வதங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி இது போல் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற வச்சுட்டேங்க. இப்போ சப்பாத்தி மாவு மேலே இது போல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப லிக்விடாக இருந்தது அப்படின்னா சுருட்டுறதுக்கு வராது. நல்லா ட்ரை பண்ணிடணும் அடுப்புலேயே. அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுற மாதிரியே வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்வீல் தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது வந்து நான் அதில் முட்டைக்கோஸ் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சூப்பராக, அதாவது நம்ம பப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இது போல் கையில் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த காயின் பரோட்டா மாதிரி அந்த ஷேப் வந்து ரெடி ஆயிருங்க. கொஞ்சம் மாவு மொந்தமாக இருந்தால் தான் நல்லா இது போல் காயின் பரோட்டா மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பட்டரோ ஆயிலோ நம்ம பேனில் வச்சுட்டு நல்லா இது போல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து ஷாலோ ஃப்ரை தாங்க குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி. ஸ்டார்டிங்லேருந்தே ஷாலோ ஃப்ரை மெத்தடையே பழக்கிடுங்க. நல்லா மூடி வச்சு பாதி ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டா ஹெல்த்தியான கேபேஜ் காயின் பரோட்டா ரெடி ஆகிருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கெச்சப் கூட அப்புறம் கேர்டு கூட நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்சு கொடுத்துட்டா கூட சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ் ஐடியாஸில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க ஈஸியாக எடுத்துக்க வைக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அது கூடவே வந்து பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பீட்ரூட்டு, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது தனி பாத்திரத்தில் இது போல் வச்சுட்டு ஒரே டைமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். விசில் வர கேப்பில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ்மே ரெடி பண்ணிட்டேங்க. பிரெட் துண்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நல்லா காய்கறியும் வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு, சின்ன பச்சை மிளகாய் குட்டியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மசாலாவுக்கு வந்து கண்டிப்பாக சாட் மசாலா வேணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ காய்கறியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துட்டு இது கூட போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுருங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம கட்லெட் தாங்க செய்ய போகிறோம். வெஜிடபிள் கட்லெட் தான். அதுவும் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சமானது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆஃப்டர்நூன் கூட கட்லெட்டில் இது போல் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங்கோ இல்லை நெக்ஸ்ட் டே கூட குழந்தைங்க கேட்குறப்ப வந்து எடுத்து ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் தான் அந்த கட்லெட் வந்து உடையாமல் இருக்குங்க. இல்லைன்னா வெந்து வரும்போது கொஞ்சம் உடஞ்சி இருக்கும் கட்லெட்டு. அது கூடவே நான் வந்து பிரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது போல் நல்லா நம்ம வடை சுடுறதுக்கு உருண்டை பிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கட்லெட் ஷேப்பு கொண்டு வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வைக்க போகிறோம். அதுதான் ப்ராசஸ். அதை பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம வந்து கட்லெட் செஞ்சு கொடுத்துர்லாம். செய்கிறக்குள்ள ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ புதினாலாம் இருக்குது பார்த்தீங்களா, கடையில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்து அதே வீட்டில் அவங்களே வளர்க்க சொல்லுங்கள். சின்ன ஒரு பழைய ஒரு பெயிண்ட் டப்பாவோ அது மாதிரி வாட்டர் கேன் இருந்தால் கூட போதுங்க அது வளர்க்குறக்கு. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த காய்கறிகள் மேலேயும் கீரை மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர்றதுக்கு அதிக அளவில் சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வந்து எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே கட்லெட்டை ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தி. வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் இன்றைக்கி போட்டுட்டு மீதியெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன்.
செய்யும்போது எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். கட்லட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸோடு செஞ்ச கட்லட்டுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமாங்க. ரெசிபியில் மெயின் ஹீரோ தோசை தாங்க. தோசையை காமனாக வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பீட்ரூட் வந்து தூவி விடுறது, இல்லைன்னா கேரட் துருவி கொடுக்குறது, இது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு தோசை கூட செஞ்சு சாப்பிட்றதே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க தூவி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து இப்போ கேரட்டோ பீட்ரூட்டோ எது நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோமோ அதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா அரைச்சி தோசை மாவு கூடயே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக அது என்ன இருக்குன்னே தெரியாது. அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. இதுக்கு மேலே நல்லா நெய் விட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி எடுத்துருக்குறேங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாதிரி குழந்தைங்களுக்கு காய்கறியை ஒழிச்சு கொடுக்குறக்கு தோசை வந்து ஒரு பக்காவான ஆப்ஷனாக இருக்குங்க. மாவுக்குள்ளே வந்து ஈஸியாக கலந்து கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சுரக்காய் அப்புறம் சவு இதெல்லாம் கூட கேரட் துருவரில் துருவி மாவு கூட ஆட் பண்ணி அப்படியே தோசையை சுட்டு கொடுக்கலாம். வித்தியாசமே தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமாங்க. தோசையை சொன்ன மாதிரியே சப்பாத்தியும் வந்து இது போல் காய்கறிகளை ஒழிச்சு கொடுக்குறதுக்கு சூப்பரான ஆப்ஷனுங்க. நீங்கள் காய்கறி மட்டும் இல்லை, இதில் வந்து கீரை அதையெல்லாமே வந்து அரைச்சி உள்ளே போட்டு கொடுக்கலாம். பச்சைப்பயிரை வந்து முளைக்கட்டி அதை அரைச்சி கூட நீங்கள் வந்து சப்பாத்தி மாவுக்குள்ளே பிசைச்சு கொடுக்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ்லாம் வளர்த்து அதையுமே வந்து சப்பாத்தி மாவு இது மாதிரி பியூரி மாதிரி அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பிசையும் போது மாவும் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி சூப்பராகவே வரும். அதிகமாக செய்கிறது பார்த்தீங்கன்னா இது போல் பீட்ரூட் சப்பாத்தி. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நேச்சுரலான கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எப்பவுமே வெஜிடபிள் பியூரிஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்டாக தாங்க இருக்கும். கேரட் ஆட் பண்ணும்போது நல்லா அந்த ஆரஞ்சு கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கீரை ஆட் பண்ணும்போது பச்சை கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது அவங்க போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். அதே மாதிரி ஷேப்பு டெடிபர் ஷேப் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த கடுகை வச்சு கண்ணு மாதிரி இதை மாதிரிலாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டே சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபுட்டு மேலே. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு காய்கறி வேணான்னு சொல்கிறாங்கன்னா உடனே கோவப்படுறதோ இல்லை போசணி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எப்படியாவது ட்ரை பண்ணலாங்க. பிடிக்காத காய்கறியை பிடிச்ச காய்கறி கூடயோ அல்லது முட்டையை கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா கூட நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்த ஒரு ஈஸியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா. வெங்காய தயிர் போடுற மாதிரியே அது கூட வந்து கேரட் தயிர், பீட்ரூட் தயிர், அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் துருவி சேர்த்துறது, இது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அதனால் அது மாதிரி கூட ட்ரை பண்ண கேரட் வச்சு தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ செஞ்சிங்கன்னா கேரட்டை வச்சு இது மாதிரி ரைத்தா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ மாதிரியே அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் சுரக்கா போடலாங்க பீக்கிங்கான அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற தனி வீடியோவை போடுறேங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திக்கிறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.